நம்மளுக்கும் வலிமார்களுக்கும் உண்டான வித்தியாசம். ஹாஜா நாயகம் அவங்க அவ்வளவு பெரிய தரஜாவை அடைஞ்சு இந்த பாரத தேசத்தை ஆட்சி புரியுறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்புங்கிறது லேசான விஷயம் கிடையாது. அந்த உம்மத்துக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிச்சாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா அவங்கள உலகம் இருக்கிற வரைக்கும் மிளற வச்சா கியாமத் வரைக்கும் மிளற வைப்பான். இன்னைக்கு ஹாஜா நாயகத்தினுடைய தர்பார் சுப்ஹானல்லாஹ். ஆக அன்பார்ந்த பெரியவர்களே, வலிமார்களுடைய விஷயங்கிறது லேசான விஷயம் கிடையாது. வலிமார்களை புரிந்து கொள்றதுங்கிறது லேசான விஷயம் கிடையாது. நம்ம என்ன செய்யலாம், இங்க பல பேர் வேடிக்கை பார்க்க வரோம், விளையாட வரோம், வீண் பேச்சு பேச வரோம், இதுக்குதான் வரோம் தர்பாருக்கு. ஆனா யாருமே உண்மைக்காக வேண்டி வலிமார்களுடைய ஃபைசான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள யாரும் வரல. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வரோம். அது எந்த நோக்கமா இருக்கு? உலகத்தினுடைய நோக்கமா இருக்கு, மறுமைக்கான நோக்கம் கிடையாது. அதை நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளணும். வலிமார்களுடைய தர்பாருங்கிறது நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான இடம். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக கூடாது. அவங்களை எப்படி அணுகி, அவங்களை எப்படி நம்ம பணிவோட நடந்து என்னென்ன பாக்கியங்களை நம்ம வாங்கிட்டு போனோமோ அதை வாங்கிட்டு போயிட்டா நம்ம என்ன திறமசாலி. இதெல்லாம் வாங்க மாட்டேன், நான் துணியா காட்டி வருவேன், வீட் பேச்சு பேசுவேன், இதெல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து வீணாக்கி அடுத்தவனையும் வீணாக்கிட்டு போனா நம்மளை விட பெரிய ஏமாறி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயங்கள் என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ளணும். வலிமார்களுடைய விஷயம், ஜியாரத்தினுடைய விஷயம்லாம் லேசான விஷயம் கிடையாது. பேசினா பேசிக்கிட்டே போலாம், அவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. அதனால வலிமார்களுடைய விஷயங்கள்ல எந்த சந்தேகமும் படக்கூடாது. இன்னும் மென்மேலும் வஹாபிகள், ஜமாத்துக்காரங்க, என்னென்ன குழப்பவாதிகள் பேசினாலும் வலிமார்கள் மேல உள்ள அன்பு நம்மளுக்கு அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது. அன்பு அதிகமாகணுமே தவிர அவங்க மேல உள்ள அன்பு நம்மளுக்கு குறையக்கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை, இறை நம்பிக்கையை, அந்த உறுதியான ஈமானை நம் அனைவருக்கும் வழங்குவானாக, நம் குடும்பத்தினருக்கும் வழங்குவானாக. இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்ளாதவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பரிசுத்த ஹிதாயத்தை, நேர்வழியை வழங்குவானாக. ஆரிஃப் நாயகத்துடைய ஃபைசான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மகிமையை அனைவரும் பெறக்கூடிய பாக்கியங்களை நமக்கும், நம் குடும்பத்தார்களுக்கும், நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக என்று இந்த புனிதமிகு மஜ்லிஸில் உங்கள் அனைவரின் சார்பாக துஆ செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 9:30 மணிக்கு என்ன செய்வோம், ரவுலா ஷரீஃப் சுத்தம் செய்யப்படும்.